செம்ம பரபரப்பான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. நம்ம ரேவதி செமையாக வந்து மாஸ் பண்ணுறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூவாக ஆதரவு வந்து தாங்க. அதிகாரி மாட்டுக்கும் வந்துட்டு போயிடுறாங்க. அப்பன்னு பார்த்து ஒன்றும் புரியலையே, என்னப்பா நம்ம கம்பெனியில் இப்படியெல்லாம் ஒரு விஷயம் நடந்திருக்கா தெரியல, தப்பான தகவலாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது பிரியாவுக்கு எதுவும் புரியாமல் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. எப்படி இது எல்லாம் வந்து காணாமல் போச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறப்ப கேபினில் வந்து உட்காந்துட்டு இருக்காரு நம்ம நாயகன் கார்த்தி. அப்பன்னு பார்த்து யதார்த்தமாக ரேவதி வந்து போகிறாங்க. சார், ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னது? உண்மையிலேயே அவங்க வந்தது எல்லாம் தெரிஞ்சு தான் சார் வந்திருக்காங்க. என்ன சொல்கிறீங்க? நம்ம ஆஃபீஸில் அதெல்லாம் எப்படிங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை சார், நீங்கள் எல்லாரையும் வந்து நம்பிக்கிட்டு இருக்கீங்க. அதுதான் இங்கே பிரச்சனையாக இருக்குது. எல்லா விஷயத்துலையும் புத்திசாலியாக இருக்கீங்க. ஆனால் உங்களை யாரோ ஒருத்தவங்க சாய்க்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால தான் இப்படியெல்லாம் வந்து வேலை பார்த்துருக்காங்க. அப்படிங்களா? என்ன சொல்கிறீங்க? அவங்க வாசலில் பேசிகிட்டு இருந்தப்போ தான் சார் நான் எல்லாத்தையும் வந்து திசை திருப்பினேன் அப்படின்னு சொல்லும்போது, கார்த்தி இதை நம்பலை. சும்மா காமெடி பண்ணாதீங்க ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. காமெடி பண்ணுறேன்னா? உங்களை கடைசி கட்டத்தில் இருந்தவங்களை காப்பாற்றிருக்கேன், காமெடி பண்ணுறேங்கிறீங்க. உங்களால் நம்பிக்கை வரலல்ல நான் சொல்கிறது? அப்படியெல்லாம் இல்லைங்க, இப்படியெல்லாம் யாரும் செய்ய மாட்டாங்கன்னு நான் யூகிக்கிறேன். அந்த அளவுக்கு பழி வாங்குற அளவுக்கு யார் இருக்கா அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து கேட்கும்போது, இருங்க சார், எல்லாரும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு மேலேருந்து எடுக்கிறாங்க. ஃபேனுக்கு பக்கத்துலேருந்து பெட்டி ஒன்று இருக்குது, அதை நவுத்திட்டு அங்கேருந்து கீழே எடுத்து வச்சு காட்டுறாப்புல. நான் இவ்வளோ தூரம் ஒளிச்சு வச்சதுனால தான் அவங்க எதுவுமே தேடலை. இது எல்லாத்தையும் வச்சவங்க பிரியா ஒளிஞ்சு நின்று பார்த்த உடனே இவ வேலை தானா இது எல்லாம், என்ன செய்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அவங்க மாட்டுக்கும் கேஷுவலாக வந்து உட்காந்துடுறாங்க அவங்க சீட்டில். வெளியில் வரப்போகிறாரு, வந்துட்டு உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பேச போகிறாங்க. அது மட்டும் எனக்கு நல்லா வந்து தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாத்தையும் பார்க்குறாங்க. பார்த்து முடித்த உடனே அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிட்டு, சரவணா நீ உடனே வந்து ஆஃபீஸ்க்கு வாப்பா அப்படின்னு சொன்னோன்னே சரவணன் வேக வேகமாக வராங்க. என்ன கார்த்தி, திடீர்னு வர சொல்லியிருக்க? முக்கியமான விஷயங்கிறனால தான் நீ கூப்பிட்ருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் நான் இப்போ வந்தேன். சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி விசாரிக்கும்போது நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. ஓ அப்படியா? இதை யார் பண்ணா என்ன பண்ணான்னு எனக்கு தெரியல. ஆனால் இனிமேட்டுக்கு இது இருக்கக்கூடாது. அதனால தான் உன்கிட்ட வந்து ஒப்படைச்சிடலான்னு பார்த்தேன். நீ யாருக்கிட்டையாவது வாங்கினேன்னு சொல்லிடு. சரிப்பா, நான் வந்து இதை எடுத்துகிட்டு போகிறேன். முதல்ல எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து சரவணன் மாட்டு எடுத்துகிட்டு போகலான் இருக்கிறப்ப, இதை உண்டுலன்னு ஆக்கணும் கார்த்தி. எனக்கு தெரிஞ்சு யாரோ ஒருத்தர் தான் உனக்கு ஆப்பு வைக்கணும்னு இது மாதிரிலாம் இங்கே வச்சுருக்காங்க. புரிஞ்சு நடந்துக்க. வெளியில் இருக்கிறவங்கள கூட சமாளிச்சிடலாம், ஆனால் கூட இருக்கிறவங்கள பிரச்சனை பண்ணுறவங்கள கண்டிப்பாக வந்து சமாளிக்கவே முடியாது. இது எல்லாத்தையும் யார் வந்து திசை திருப்பினது அப்படின்னு சொல்லும்போது ரேவதியை வந்து கூப்பிட்றாங்க. கூப்பிட்ட உடனே அப்படியே வந்து பாராட்டுறாங்க நம்ம சரவணன். பரவாயில்லைங்க, நீங்கள் சூப்பராக சாதுரியமாக வந்து யோசிச்சு கரெக்டான நேரத்தில் திசை திருப்பி வச்சிங்க. இப்போ தான் வந்து சொன்னாப்புல, நான் இதை பார்த்துக்கிறேன். சார், நீங்கள் எல்லோரும் போனதுக்கப்புறமேட்டுக்கு நான் செக் பண்ணி பார்த்தேன் சார். 4-5 பேர் தான் இங்கே வந்துட்டு போயிருக்காங்க. அது நேற்று சாயங்காலம் கடைசியாக 2 பேர் வந்திருக்காங்க. இன்றைக்கி காலையில் 3 பேர் வந்திருக்காங்க. அவங்க பேர் லிஸ்ட்டு இதெல்லாம் இதுதான் அப்படின்னு சொல்லி பேரோடு வந்து கொடுத்துட்றாங்க. 5 பேரை வந்து சந்தேகப்படுறாங்க. அதில் ஒன்று பீட்ருங்கிறாங்க. இவன் கிடையவே கிடையாது அடுத்து அப்படின்னு சொல்லும்போது 3-4 பேரில் பிரியா பேரும் இருக்குது. உடனே யோசிக்கிறாங்க, பிரியாங்கிறவங்க யார் அப்படின்னு சர்க்கிள் பண்ணுறாங்க நம்ம சரவணன் அந்த இடத்துல. உடனே அங்கே வேலை பார்த்துட்ருக்காங்க. சரி, இவங்களோட ஃபோன் நம்பர் எல்லாம் எனக்கு தேவை அப்படின்னு சொன்னோன்னே இளையராஜாவை கூப்பிட்றாங்க. இவங்க ஃபோன் நம்பர் எல்லாம் எடுத்து கொடு சாருக்குன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஃபோன் நம்பர் வந்து செக் பண்ணிட்டு, நான் பார்த்துட்டு வந்து உங்ககிட்ட வந்து சொல்கிறேன். இதுக்கு பின்னாடி பெரிய ஆட்டமே வந்து ஆடியிருக்காங்கன்னு என்னால் யூகிக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு, கார்த்தி வா நம்ம போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. எனக்கு கொஞ்சம் நிறைய வேலை இங்கே இருக்குது. நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் இங்கே வந்து எல்லாரையும் கூப்பிட்டு வந்து இன்வெஸ்டிகேஷனை நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு நம்ம நாயகன் வந்து சொல்கிறாங்க. எப்படிப்பா அதை செய்ய போகிற அப்படின்னு சரவணன் கேட்கும்போது, எல்லாம் இங்கே இருக்கிற ஹேண்ட்பேக்கை வச்சு தான், அதை வச்சு தான் நான் இப்போ செக் பண்ண போகிறேன். எல்லாரையும் கூப்பிட்டு பேசலாம். பேசும்போது நீயும் பக்கத்தில் இங்கேயே நில்லு. கண்டிப்பாக யாருக்காவது ஒருத்தருக்கு சந்தேகம் வரும், நீ அதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் கரெக்டாக தான் இருக்குன்னு நம்ம சரவணன் வந்து ஓரமாக நின்று ஒளிஞ்சிக்கிறாப்புல.
ஒவ்வொரு ஆளாக வந்து வர சொல்கிறாங்க நம்ம இளையராஜா. அப்போன்னு பார்த்து அந்த பையானது ஹேண்ட்பேக் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெஞ்ச் மேலே தான் இருக்குது. ஒவ்வொரு ஆளாக வந்துட்டு வந்துட்டு போகிறாங்க. சார் சொல்லுங்கள் சார், உங்களுக்கு காலையில் நடந்த விஷயம்லாம் தெரியுமான்னு கேஷுவலாக வந்து கேட்குறாங்க. தெரியும் சார், நல்லா பார்த்து சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் என்னோடய பேனா வந்து அந்த இதில் இருக்குது ஹேண்ட்பேக்கில், எடுத்து கொடுங்கன்னு சொன்னோன்னே அப்படியே வந்து கேஷுவலாக எடுத்து கொடுக்குறாங்க. சரிங்க நீங்கள் போகலான்னு சொல்லி ஒவ்வொரு ஆளாக வந்து அமுச்சு வைக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம நாயகன் கார்த்தி அதே போல் ரேவதியும் வந்து நிற்கிறாங்க. நின்ன உடனே அவங்களும் வந்து சும்மா கேஷுவலாக வந்து பேசி, என்ன சார் எதுவும் வந்து கண்டுபிடிச்சிங்களா? அதனால தானே இங்கே கூப்பிட்டு வச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். சார் எனக்கு ரொம்ப வந்து கவலையாக இருக்குது சார், உங்களை யார் இப்படி மாட்டி விட்டதுன்னு நானும் இங்கே பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். சரி அப்படி தானே, பக்கத்தில் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் வந்து ரேவதி வந்து நின்றுக்கிட்டே இருக்காங்க. உடனே ஒவ்வொரு ஆளாக வந்து வராங்க. இதே போல் வந்து ஒரு பேனாவை அந்த ஹேண்ட்பேக்லேருந்து எடுக்க சொல்கிறாங்க. உடனே அந்த இடத்துல எடுத்து கொடுக்குறாங்க. இவங்க யாருமே இல்லையா? கடைசியாக வந்து பிரியா வந்து கூப்பிட்றாங்க. பிரியா வந்த உடனே என்னது ஒவ்வொரு ஆளாக வந்து கூப்பிட்றாங்க, அப்படி அங்கே என்ன தான் நடக்குது? உள்ளேருந்து பார்த்தாலும் எதுவும் தெரியாது போல இருக்கே. இப்போ என்ன செய்கிறது? யார்கிட்டையாவது ஏதாவது கேட்டாலும் பாஸ் புத்திசாலித்தனமாக சதி பண்ணியிருந்தாருன்னா நம்ம மாட்டிக்கிற மாதிரி ஆகிடும். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து கடைசியாக பிரியாவையும் கூப்பிட்றாங்க. கூப்பிட்ட உடனே அவங்க ரூம்குள்ளே வராங்க. அப்படியே வந்து அந்த பேக்கையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா இது இங்கே இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லும்போது, சார் என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை காலையில் நடந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒன்றும் புரியாமல் நிற்கிறாங்க. இல்லை சார் எனக்கும் எதுவும் தெரியல, ஆனால் எனக்கே கொஞ்சம் நம்ம கம்பெனியில் இதெல்லாம் வந்து இருக்கான்னு புரியல சார் அப்படின்னு பாட்டப்படாமல் பேசி சமாளிக்கிறாங்க. சரி நீங்கள் அந்த பேனா இருக்குது பாருங்கள், உங்களோட கையெழுத்து தேவைப்படுது அப்படின்னு சொன்னோன்னே, சார் எங்கே சார் இருக்குது பேனா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பக்கத்தில் தான் அந்த கருப்பு கலரு பை இருக்குல்ல ஹேண்ட்பேக்கு, அதில் தான் இருக்குதுன்னு சொன்னோன்னே, அச்சச்சோ இது இங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கை நடுக்கத்தோட ஜிப்பை வந்து திறக்கிறாங்க. திறந்துட்டு அப்படியே வந்து பேனா எடுத்து கையெழுத்து போடுறப்ப ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். இப்போ எதுக்கு தெரியுதா? கையெழுத்து போடுறப்ப பிரியா வந்து கை நடுக்கத்தோடு இருக்கிறத கவனிச்சிடுறாங்க. என்ன ஆச்சு, ஏன் வந்து கை வந்து நடுங்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், எனக்கு கொஞ்சம் கவலையாகவே இருக்குது சார் கொஞ்ச நேரமாக. இதுவே அவங்க உங்களை கூட்டிகிட்டு போயிருந்தா என்ன ஆயிருக்கும் அதை நினச்சி தான் சார். சரின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க. கார்த்தி சந்தேகமே வேணாம், நான் யோசித்த வரைக்கும் பார்த்தா வந்ததுலேயே இந்த ஒரு பொண்ணு கடைசியாக வந்துச்சுல, அதோட பேர் என்ன, பிரியா, அவங்க மேலே தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது. இவங்க தான் காரணமாக இருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்கள முதல்ல கூட்டிகிட்டு போயிடலாம், கூட்டிகிட்டு போயிட்டு விசாரித்தா கண்டுபிடிச்சிடலாம். தெரியல அவங்க எதுக்காக பண்ணாங்க, ஏன் பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்கணும். அது வரைக்கும் எனக்கு அவகாசம் தெரியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைப்பா இது அவங்க மோட்டிவோட தான் பண்ணியிருக்காங்க, இதை நம்ம அப்படியே வந்து விடக்கூடாது. விட்டால் அவங்க கடைசியில் என்ன பண்ணுவாங்க நமக்கு தெரியாமல் போயிடும். சரி என்ன பண்ணலாம், இப்போதைக்கு அவங்க யார் பின்னணியில் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன ஏதுன்னு யோசிக்க முடியும். எனக்காக இந்த உதவி மட்டும் பண்ண முடியுமா? சரி நீ கேட்குற, அதனால் கண்டுபிடிக்கலாம். இவங்க இப்போ யார்கிட்ட பேசுகிறாங்கன்னு இப்போலேருந்து கண்டுபிடிச்சா தான் உண்டு. இவங்களை கூட்டிகிட்டு போய் விசாரித்தா பேர் வந்து மாற்றி சொல்லிவிடுவாங்க. அதுவும் கரெக்டு தான், ப்ரில்லியன்ட் பண்ணி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போயிட்டு வரேன்னு அவங்க மாட்டுக்கும் போக ஆரம்பிச்சிடுறாங்க. எதுக்காக இது மாதிரி நம்மக்கிட்ட வந்து கையெழுத்து கேட்டாப்புல, நம்ம கூட சரியாக வந்து கையெழுத்து போடலையே அப்படின்னு பிரியா வந்து பாட்டமாக இருக்காங்க. இவளோட வேலை தானா இது அப்படின்னு ரேவதி வந்து உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க. அந்த இடத்துல பிரியாவை தூக்கி உள்ளே வைக்க போகிறாங்கன்னு நான் நம்புகிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். எபிசோட் ரொம்ப சூப்பராக மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்.